ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்டிலேயே சட்டுன்னு ரெடி பண்ணக்கூடிய ராகி சேமியா எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி, திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆன்லைன் ஜாப்பில் உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சுன்னா, டிஸ்கிரிப்ஷனில் கீழே நம்பர் கொடுக்குறேன், கீழே டேக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக மாதம் ஏர்ன் பண்ணலாம். நீங்களும் இதே மாதிரி என்னோடய நம்பரை பார்த்துட்டு கீழே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள். ஓகே, ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாங்க இப்போ ராகி சேமியா செய்யலாம். இந்த ராகி சேமியா செய்கிறதுக்கு நான் ஒரு 2 பாக்கெட் எடுத்திருக்கேன். நான் ஒரு 4 பேருக்கு தேவையான அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ, எத்தனை பேர் வீட்டில் இருக்கீங்களோ அந்த அத்தனை பேருக்கு ராகி சேமியா எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ராகி சேமியாவை இதில் கொட்டிட்டு இதை அப்படியே கொஞ்சம் பரத்தி விட்டுக்கோங்க. பரத்தி விட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணி மேலே வந்து தண்ணி தெளித்து லேசாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. லேசாக நம்மளுக்கு அது லேசாக ஊறுனா போதும். அந்த அளவு இந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி ஒரு 1.5 டம்ளர் போல் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் நல்லா சால்ட் ஆட் பண்ணி கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சால்ட் ஆட் பண்ணி ஒரு 1.5 கிளாஸ் நல்ல தண்ணி ஊற்றி பரத்தி விட்டுக்கோங்க. பரத்தி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் அதை ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வெளியே வச்சு, அப்போ தான் அந்த சேமியா வந்து நல்லா சாஃப்டாக வரும். இதே மாதிரி நான் பெரட்டுற மாதிரி நீங்களும் அதே மாதிரி அந்த சேமியாவை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அந்த தண்ணியோடு மூழ்கிற மாதிரி பண்ணுங்கள். சில பேர் வந்து ஒரு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி ஒரு 5 செகண்ட்ஸ் இல்லைன்னா ஒரு 4 செகண்ட்ஸ் மட்டும் வைப்பாங்க. நான் வந்து இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இப்போ நம்ம சேமியாவை ஒரு சட்டியில் வச்சு அவிச்சு விடலாம். ஒரு 10 மினிட்ஸ் தான் இருக்குது. நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு பசங்க வந்ததோட பசியோடு வந்தாக்க இது சட்டுன்னு நம்ம ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே தேங்காய் பூ அண்ட் நல்லெண்ணெய் இது ரெண்டுமே ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்